அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வரக்கூடிய 17, 18 சனி ஞாயிறு இந்த 2 நாளில் செல்லூர் ஆலயத்தினுடைய 86ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்ற முறை நடத்தின அதே மண்டபம் சந்திரமதி திருமண மஹால் ஏறத்தாழ மதுரையில் அனைவராலும் அறியப்பட்ட, அனைவருக்கும் பரிச்சயமான மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் பகுதியில் அமைந்துள்ள இந்த விசாலமான மண்டபத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த ஏற்பாடு ரொம்ப பிரமாதமான ஒரு ஏற்பாடு. பிரம்மஸ்ரீ மணிகண்டன் அண்ணா அவர்களுடைய தலைமையில் வழி நடத்தலில் சாமியினுடைய அருளால் ரொம்ப பிரமாதமாக அது சென்ற முறை நடந்ததை காட்டிலும் மிகவும் பிரமாண்டமாகவும் உற்சாகமாகவும் இந்த விழா நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 86ஆவது ஆண்டு விழாவில் மிக சிறப்பான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அது நம்ம இந்த பதிவில் நம்ம அதை பதிவிட்டு தான் ஆகணும். அது என்ன அப்படின்னிங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6-7 நிலையங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை பூரா செல்லூர் ஆலயத்துக்குள்ளே அந்த பொறுப்புகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா, சுயநலமாக ஒரு தனிநபருடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இந்த செல்லூர் ஆலயம் இயங்கி வந்தது. அந்த நிலைமை மாறி இந்த 86ஆம் ஆண்டு ரொம்ப பிரமாதமாக விஸ்தாரமாக எல்லா நிலையத்தார்களையும் அந்த முக்கிய பொறுப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். மதுரையினுடைய அந்த மையம், சுவாமிகளால் துவங்கப்பட்ட அந்த மையம், அதனால் இது ரொம்ப பொருத்தமானது. இந்த சிறப்பான முடிவை நம்ம மதுரை செல்லூர் ஆலய சித்த வித்தியார்த்திகள் மணிகண்டன் அண்ணா மற்றும் லோகேஷ் மற்றவர்களெல்லாம் சேர்ந்து இந்த நல்ல முடிவை எடுத்திருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்குது. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வித்தியார்த்தியை அந்த செல்லூர் ஆலயத்தில் நிரந்தரமாக தங்க வச்சுட்டு வெளியூரில் வந்து போகிறவங்கள ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் இத்தனாந்தேதி வந்திருக்கீங்க, இத்தனாந்தேதி கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட ஒரு என்ட்ரி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இந்த சிறப்பான நிகழ்வையும் நடத்தினா இன்னும் அருமையாக இருக்கும். அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நல்ல முடிவுகள் எட்டுறதுக்கு ஆத்ம பிதாவை நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த விழாவுக்கு வரக்கூடிய அத்தனை ஆத்ம சகோதரர்கிட்டையும் நம்ம வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடியது, நாம் இந்த விழாவுக்கு நாளே கிளம்பி போய் நம்மளால் முடிஞ்ச கைங்காரியங்களை செய்துட்டு நம்மளும் ஜெபிச்சுட்டு விழாவை சிறப்பாக நடத்திட்டு வரணும்னு கேட்டுக்கிற அந்த செயலை தாண்டி மற்றும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுற்றங்கள் வித்தை பெறுவதற்கான தருணத்தில் இருக்கக்கூடிய
உங்களுடைய சொந்த பந்தவங்கள அவங்க அவசியம் அதை அழைச்சிட்டு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விழாவே பொதுமக்களுக்கான விழா தான். இந்த விழாவுல அவங்க கலந்துக்கிட்டு ஒரு வாய் அந்த சாமியினுடைய அந்த சத்தான உணவ அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது, 100க்கு மேல் குழுமக்கூடிய அந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு நடுவுல அவங்க உலாவிட்டு போனாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஜீவனில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அளப்பரிய மாற்றங்கள். இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான ஒரு செயல்முறை. இது கண்டிப்பா வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது. நடந்துக்கிட்டே இருக்குது. எதிர்காலத்திலயும் நடக்கும். ஆகையினால உங்களுடைய சுற்றங்கள அவசியம் எப்பாடுபட்டாவது அவங்கள நீங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு பாருங்க. இந்த விழா சிறப்பாக நடக்க ஆத்ம பிதாவை நமஸ்கரிப்போம். நமஸ்காரம்.